நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் புறப்பட்டு போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். 8ஆம் வசனத்தை முடித்ததுக்கு அப்புறம் 14ஆம் வசனத்தையும் நாம் இதோடு சேர்த்து வாசிக்க போகிறோம். ஒரு அற்புதமான வேத பகுதியிலிருந்து ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களோடு பேசும்படி அடியனுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தேயு 22:2 நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகள் அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அடுத்த 14ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றான். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலவெளியில் என் ஜனத்திற்கு புரியும்படியான இந்த சத்தியத்துக்குள் இருக்கிறதான அற்புதமான வசனத்தை உப்பால் சாரமெறினதாய் வல்லமையுள்ளதாய் ஜனங்களை சந்திக்க என்னை நீர் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அப்பிரயோஜனமான என்னை கொண்டு ஜனங்களுக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுக் கொடுக்க சிந்தையிலே வெளிப்பாடுகளும் பரலோக தேவனுடைய சித்தமும் அனந்த ஞானமும் திவ்ய பிரசன்னமும் ஜனங்களை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தோடும் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி இடைவிடும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்கள் ஜனங்கள் தெளிந்த புத்தியோடு இந்த வசனத்தை ஆண்டவரை தன் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த செவிகள் திறக்கப்பட்டதாய், இருதயங்கள் திறக்கப்பட்டதாய் மாறுபடி நான் கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைக்கு எதிராக எத்தனிக்கிற சர்வ பொல்லாத கிரியைகளை நான் அழித்து நிர்மூலமாக்குகிறேன். தேவரே, தம்முடைய ஜனத்துக்குள்ளாக இறங்கி நீர் கிரியை செய்வீராக, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ ஜனத்தோடு தேவன் பேசும்படி அடியேனுக்கு தேவன் காண்பித்து கொடுத்த இந்த வேத பகுதிக்காக நான் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த பகுதியில் 8வது வசனத்தை மீண்டும் ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும் பொழுது அவர் சொல்லுகிற உவமை ஒரு ராஜா வீட்டிலே நடைபெறுகிற ராஜாவுடைய மகனுடைய திருமணத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்கள் என்று சொல்லுகிறார், அபாத்திரராய் போனார்கள். பரலோக ராஜ்யத்திற்கென்று தம்முடைய சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். மறுபடியும் நான் அதை சொல்லும்படி விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்திற்கென்று இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்த தேவ ஜனங்களா இருக்கிறோம். ஆண்டவர் யோவான் நற்செய்தி புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்கிறேன்,
தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கல்யாண விருந்துக்கு யாருடைய கல்யாணம்? ராஜா வீட்டில் நடக்கிற கல்யாணமாம். யாருக்கு கல்யாணம்? ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணமாம். யோசித்து பாருங்க, ராஜாவுடைய மகனுக்கு வீட்டில கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தா நாம எப்படி புறப்பட்டு போவோம்னு யோசித்து பாருங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும் பொழுது இந்த ஓமையை சொல்லுகிறார். அப்படி ராஜா வீட்டு கல்யாணத்தை போல பரலோக ராஜ்யத்திற்கு போகிறவர்கள் அப்படி ஒரு அழைப்பை கடவுள் வைத்திருக்கிறார் என்று பேசுகிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்களாம்? அப்பாத்திரராய் போனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்கள்? அப்பாத்திரராய் போனார்கள். அதிலிருந்து ஒரு 6 குறிப்பை உங்களோடு இந்த காலையில நான் பேசும்படி ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்த அந்த சத்தியத்துல உங்களை வழி நடத்தும்படி கர்த்தர் அடியேனுக்கு கிருபை செய்வாராக. அபாத்திரர் என்ற வார்த்தையை நீங்க ஆவணாவை எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்குது அதுல? சத்தமா சொல்லுங்க. டிவிலாம் போட்டு காமிச்சு உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க, என்ன இருக்குது? பாத்திரர். பாத்திரர். என கருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருக்கு ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பாத்திரர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், பாத்திரர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபாத்திரம் என்று சொன்னால் தகுதி இழந்தவர்கள், பாத்திரர்கள் என்று சொன்னால் தகுதி உள்ளவர்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். இந்த தகுதி இல்லாத பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிற ஒரு 3 குறிப்பை நான் உங்கள்கிட்ட பேசினேன்னா இதுக்கப்புறம் பேச போகிற 6 குறிப்பு ரொம்ப விளக்கமா இருக்கும் பாருங்க. வேத புஸ்தகத்துல இந்த உலகத்துல நாம ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு வேணும் நாம் பாத்திரன் அல்ல, ஆனால் தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். யாக்கோபு என்கிறதான நம்முடைய முற்பிதா ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தையை பாருங்க. 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்க. 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க ஒருத்தர். 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்து. இந்த உலகத்துல அவர் சொல்றாரு, நான் நீர் தேவன் எனக்கு காண்பித்த தயவுக்கு நான் என்னல்ல பாத்திரன் அல்ல, சத்தியத்திற்கு நான் என்னல்ல பாத்திரன் அல்ல. எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. ஒரு தாயின் வயிற்றுல 2 பிள்ளைங்க, ரெபெக்காளுடைய வயிற்றுல 2 பிள்ளைங்க. அண்ணனும் தம்பியும் வயிற்றுக்குள்ளேயே மோதி கொள்கிறார்களாம். டாக்டர் பிரசவத்தை பார்க்கிறார். பிரசவத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு பிள்ளை முண்டிக்கொண்டு வெளியே வருகிறது. யாக்கோபு. யாக்கோபுடைய காலை பிடித்து ஏசா இழுத்து கீழே இறக்கி விடுகிறானாம். இது பிரசவத்தில் நடந்ததான ஒரு காரியத்தை பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபினுடைய காலை பிடித்து கீழே இழுத்து விட்டு முண்டி வெளியே வந்தவன் யார் என்று கேட்டால் ஏசா வெளியே வருகிறான். யாக்கோபுக்கு அந்த நாட்களில் இருந்தே ஒரு பெரிய மனப்போராட்டம். இதை தன் தாய் சொல்லி இருப்பாள். மூத்தவனாய் நீதான் பிறக்க வேண்டும், ஆனால் உன்னுடைய அண்ணன் உன் காலை பிடித்து இழுத்து அவன் தன் குதிங்காலை இழுத்து போட்டு அவன் முன்னே வந்து விட்டான் என்று சொன்ன காரியத்தை எல்லாம் யாக்கோபு கேட்ட பொழுது அவன் சிந்தையிலே, நான் குடும்பத்தின் முதல் ஆளாக சேஷ்டபுத்திர பாகத்தை அனுபவிக்க வேண்டும், 2வது பிள்ளையாக பிறந்து விட்டேன் என்ற ஒரு மனக்குழப்பம், ஒரு மனதில் இருக்கிறதான மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் யாக்கோபு. அதனாலதான் ஏசாவுக்கு இருந்ததான பிரச்சனையை கரெக்டா சாய்ஸ் பண்ணி அந்த சான்ஸை கரெக்டா பிடிச்சி ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யார் பெற்றுக்கொள்கிறா? யாக்கோபு பெற்றுக்கொள்ள. கவனமா கவனிங்க, கவனிச்சாதான் புரியும். யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான். யாக்கோபு ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். எங்க இருந்து இந்த போராட்டம்? தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த போராட்டம் நடக்கிறது. ஆனால் சூழ்நிலையின் நிமித்தம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அந்த பகையினாலே அவன் தன் தேசத்தை விட்டு தன் தகப்பன் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறான், துரத்தப்படுகிறான். பயந்து ஓடி தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிற்கு ஓடி போகிறான். லாபான் வீட்டில் 20 ஆண்டுகள் அங்கே இருக்கிறான்.
20 ஆண்டுகள் அவன் பட்ட கஷ்டங்கள், பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. அவன் யோசித்தான், தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம், ஏசாவுக்கு வர வேண்டிய தன் தகப்பனின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டோம், சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டோம், நாம் எல்லா சொத்தையும் எல்லா பத்தையும் எல்லாவற்றையும் நாம் அருமையாய் பெற்றுக்கொண்டோம், நாம் இந்த தேசத்தில் வாழப்போகிறோம் என்ற நிலையில அவன் தன் தேசத்தை விட்டு துரத்தப்படுகிறான். மாமா வீட்டில் போய் ஆடுகளை மேய்த்து திருமணமாகிறது, அங்கே கடுமையாய் உழைக்கிறான், கஷ்டப்படுகிறான். ஆண்டவர் தான் அவனை அந்த தேசத்திற்கு கொண்டு போகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆடுகளை மேய்க்கிறான், மந்தைகளை பெருக்குகிறான். மாமா பல தடவை அவனுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் அதன் மத்தியிலே அவனை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார். ஆண்டவர் அவனை புறப்பட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்யவிடுவதில்லை, கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லி உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அதை போலவே ஏசாவை தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்ப கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது அவன் தன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் என்று கேட்டால், வெறும் கோலும் கையுமாய் நான் புறப்பட்டு போனேன், இப்பொழுதோ நான் எப்படி வருகிறேன் என்று கேட்டால், 2 பரிவாரங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வருகிறேன். இப்பொழுது கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், 2 பரிவாரங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வருகிறேன். ஆனால் தேவனே, இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் எவ்வளவு வேணும் என்னல்ல, ஹல்லேலூயா, நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் நல்ல ஆண்டவரே. இன்றைக்கு இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், செல்வ செழிப்பை கொடுத்தார். அந்த உலகத்திலே ஒரு காரியத்தை நீங்க நினைச்சுக்கணும், உங்களுக்கு எவ்வளவு தகுதியை எவ்வளவு மேன்மையை நீங்க இருந்தாலும் கர்த்தரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இதற்கு நான் எவ்வளவு வேணும் என்னல்ல, இந்த ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு வேணும் நான் என்னல்ல, இந்த வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு வேணும் நான் என்னல்ல, இந்த காரை வாங்குவதற்கு நான் எவ்வளவு வேணும் என்னல்ல, இந்த உலகத்திலே நான் இவ்வளவு மேன்மையா இருப்பதற்கு எவ்வளவு வேணும் நான் என்னல்ல, பாத்திரன் அல்ல. ஆண்டவர் இப்ப எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போய் என்று யாக்கோபை அனுப்புகிறார். இந்த யாக்கோபு சொல்லுகிறார், அந்த நேரத்தில் நான் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் என்னல்ல. இந்த உலகத்தில் நம்ம சொல்லணும் அடிக்கடி, ஆண்டவரே நான் எவ்வளவு வேணும், சத்தமா சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணும், பாத்திரன் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் தயவுக்கு பாத்திரன் அல்ல. இன்னைக்கு தேவன் நமக்கு தயவு காண்பித்தார். நான் சொல்லுவேன், தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்லன்னு நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ளே அந்த தாழ்மை உண்டாகும் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே அந்த கீழ்ப்படிதல் உண்டாகும் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்றி உள்ள உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் காண்பித்த தயவு, ரட்சிப்பு தேவன் காண்பித்த தயவு, இரக்கம் தேவன் காண்பித்த தயவு, நோயிலிருந்து விடுதலையானது தேவன் காண்பித்த தயவு, பேயிலிருந்து விடுதலையானது தேவன் காண்பித்த தயவு, நம்மை அந்த பட்டணத்தில் உயர்த்தினது யார் காண்பித்த தயவு, தேவன் காண்பித்த தயவு. இந்த தயவுக்கு நான் எவ்வளவு வேணும், பாத்திரன் அல்ல. அப்பா தகப்பனே, என் தம்பியினுடைய என் அண்ணனுடைய கையிலே நான் கிடைத்து மாண்டு போக வேண்டியவன், என் தகப்பன் வீட்டிலே நான் ஒன்றுமில்லாமல் போக வேண்டியவன், என்னுடைய மாமன் வீட்டிலே நான் பட்ட நெருக்கத்திலே ஒன்றுமில்லாமல் போக வேண்டியவன், என்னை பெருக பண்ணி என்னை உயர்த்தினீரே, நீர் காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவு வேணும், பாத்திரன் அல்ல. 2வது சொல்றாரு, சத்தியத்துக்கு நான் எவ்வளவு வேணும், பாத்திரன் அல்ல. 2வது ஒரு பாத்திரன் அல்ல என்று தன்னை குறித்தவர் சொல்லுகிறார். தகுதியில்லாத நம்மை இயேசு தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் கர்த்தர் தான் மாற்றினார். மேன்மைக்கு தயவாய் நம்மை மாற்றினார். ரட்சிப்புக்கு அவர்தான் என்ன கொடுத்தார் கேட்டீங்கன்னா, தகுதி என்ன செய்தார், ஏற்படுத்தி கொடுத்தார். பாவிகளாய் இருந்த நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது எதினால், தேவனுடைய ஈவு தயவுள்ள அவருடைய சித்தத்தினாலே கிடைத்தது என்று பார்க்கிறோம். 2வது சத்தியத்திற்கு நான் எவ்வளவு வேணும், பாத்திரன் அல்ல. எல்லாம் என்ன கவனிக்க பார்க்கலாம், சத்தியத்துக்கு, இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு நான் எவ்வளவு வேணும், பாத்திரன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சத்திய வழி, இந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு காண்பித்தார்ல. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இன்னைக்கு அதை குறித்ததான அந்த வேல்யூ, அந்த மதிப்பு அநேகருக்கு புரியல. ஒரு பரலோக ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம என்ன அந்த உலகத்தினுடைய வாழ்க்கையவே நினைத்து நாம உழண்டு கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக நம்மை அழைக்கவில்லை, பரலோக ராஜ்யத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது ஒரு காரியத்துக்கு தகுதி இல்லாத நம்மை அவர் தயவு நம்மை தகுதியுள்ளதாய் மாற்றியிருக்கிறது. இரண்டாவது, இந்த சத்தியம், இந்த ஜீவ வழி. எத்தனையோ பேர் ஜெபிக்க வருவார்கள், சிலருக்கு சுகமே கிடைக்காது, ஆனால் சிலருக்கு உடனடியாக சுகம் கிடைக்கும். எத்தனையோ பேர் கர்த்தரை ஆண்டவர் தேடி விடுதலைக்காக வருவார்கள், ஆனால் சிலருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவுடனே உடனே விடுதலை கிடைக்கும். காரணம், அவர்கள் மேல் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ முறை கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினதற்கு அவர் சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டதற்கு, இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டதற்கு நான் எவ்வளவேனும் என்ன கிடையாது, பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு தேவ மனிதன் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சையின் சுமப்பதற்கு நான் என்னல்ல, பாத்திரன் அல்ல. பைபிள் சொல்லுது, ஸ்திரீகளிலே பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் அவனுக்கு முந்தினவனும் இல்லை, அவனுக்கு பிந்தினவனும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு ஆயத்த பணியை செய்து கொண்டிருந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அவரை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று பைபிளே சொல்லும் பொழுது, அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்க கிருபை பெற்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், இதோ வருகிறவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இவருடைய பாதரட்சையின் வாரை சுமப்பதற்கு அவிழ்ப்பதற்கு நான் என்னல்ல, பாத்திரன் அல்ல. ஊழியம் செய்வதற்கு நான் என்ன தகுதி உள்ளவன், ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை பாத்திரவனாய் மாற்றியிருக்கிறார். நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் சொல்வதுண்டு, ஆண்டவரே, தகுதியில்லாத என்னை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை நீர் செய்கிறீர். இந்த ஊழியத்திற்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த ஜனங்களுக்காக கரங்களை நீட்டி ஜெபிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனால் பாத்திரன் அல்லாத என்னை தேவன் உயர்த்தி கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறேன். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல பாத்திரமில்லாத நம்மளை, தகுதியில்லாத நம்மை, ஒன்றுக்கு உதவாத நம்மை தேவன் கிருபையாய் அவர் தயவினாலே அவருடைய சத்தியத்தை நமக்கு காண்பித்து, அவருடைய கிருபை ஊழியத்தை நமக்கு கொடுத்து, பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் இருந்த நம்மை ஆண்டவர் பயன்படுத்தி ஆசீர்வதித்து வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:9, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் நான் என்னல்லன்னு கேட்டா பாத்திரன் அல்ல. எவ்வளவு ஞானி அவன், எத்தனை பட்டங்களை பெற்றவன், எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு நல்ல குடியுரிமையோடு வாழ்ந்தவன், ஊர்ல தேசத்துல மதிக்கப்பட்ட ஒரு நல்ல பெரிய மனிதன். கர்த்தரவரை ரட்சித்து 14 நிருபங்களை வேத புஸ்தகத்தில் அவனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். அநேக வெளிப்பாடுகளை பவுலை கொண்டு சபைக்கு கொடுக்கிறார். பவுல் இல்லாவிட்டால் சபையினுடைய சத்தியங்களே கிடையாது. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லா அப்போஸ்தலரிலும் நான் எப்படி இருக்கிறேன், சிறியவனாய் இருக்கிறேன். அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் என்னல்ல. இந்த உலகத்துல இருக்கும்போது இது அடிக்கடி நீங்க சொல்லணும், நான் எவ்வளவு வேணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? நான் எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணும், அதை அடிக்கடி நீங்க சொல்லணும். ஆண்டவரே, நான் இவ்வளவு ஆசீர்வாதமா என்னை தேவன் மாற்றினதற்கு எவ்வளவு வேணும். நிறைய நேரம் நம்ம சொல்றோம், என் திறமை, நான் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கைய ஊண்டி இந்த வார்த்தையெல்லாம் சொல்றத பார்க்கிறோம். ஆனா இவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே, தேவரீர் நீர் காண்பித்த இந்த தயவுக்கு நான் என்ன கிடையாது, பாத்திரன் அல்ல. இதன் அடிக்கடி நீங்க விசுவாசிகள் சொல்லணும். இந்த உலகத்திலே பாத்திரன் அல்ல என்ற நிலையிலே நாம் வாழ வேண்டும். அதை அடிக்கடி சொல்ல வேண்டும். இந்த சத்தியம் நமக்கு கிடைச்சதுக்கு என்ன பாத்திரம், என்ன புண்ணியம் பண்ணோமா? ஏதாவது இந்த மார்க்கத்துக்குள்ள அமைவதற்கு என்ன புண்ணியம் பண்ணோமா? இல்ல. இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் என்ன கிடையாது, தகுதி இல்ல ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் சொல்றார், பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் என்னல்ல ஆண்டவரே, பாத்திரன் அல்ல ஆண்டவரே.
இதெல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அடிக்கடி அறிக்கை பண்ண வேண்டிய ஒன்று. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அப்போஸ்தலரிலே பெரிய அப்போஸ்தலனாய் பயங்கரமான காரியங்களை செய்தாலும் பவுல் சொல்லுகிறார், இந்த அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு நான் என்னல்ல, பாத்திரன் அல்ல. எல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள் இதை நினைக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இதை நினைக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இதை நினைக்கணும். விடுதலை கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திற்கு உங்களை அழைத்த தேவனை இப்படி நினைக்கணும். ஆண்டவரே, பாத்திரன் அல்லாத என்னை தேவன் பாத்திரவானாய் மாற்றினே. ஹல்லேலூயா. வசனத்தில் வாசித்தோம், அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்களாம்? அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்களாம்? வாசிங்க மறுபடியும். அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 8 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்கள்? அப்பாத்திரராய் போனார்கள். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள் அப்பாத்திரராய் போனார்கள். மறுபடியும் சத்தம் வச்சு, அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பார்த்த, எந்த தகுதியும் இல்லாத நம்ம இந்த உலகத்தில் சில விஷயங்களிலே கர்த்தர் நம்மை மாற்றினார். இப்ப அழைக்கப்பட்டவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அபாத்திரராய் போகும். கடைசி காலத்தில் இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிற காலத்தில் இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் வழி விலகி போகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெச்சித்து அலைகிற காலத்திலே அநேகரை பின்வாங்கி போக பண்ணுகிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது சாத்தான் சரியாய் பயன்படுத்தி, பார்த்தையா நீ இயேசுவை பின்பற்றி உனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி நம்முடைய சிந்தையிலே ஆழமாய் பதிய வைத்து இயேசுவை விட்டு பின்வாங்கி போக பண்ணுகிற ஒரு பயங்கரமான கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்துல நாம் எவைகளுக்கெல்லாம் தகுதி உள்ளவர்களாக பாத்திரமார்களாய் மாற வேண்டும் என்கிற 6 சத்தியத்தை வேகமாய் உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை பசுமரத்து ஆணியில அடித்தது போல நம்முடைய இருதயங்களில அவைகளை உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலையிலே நான் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலவேளையிலே பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே, எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ சந்ததிகள், எத்தனையோ தலைமுறைகளை பார்த்திருக்கிறேன். ஒரு புதிய தலைமுறை தேவனை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பின் கர்த்தரை பின்பற்றின ஒரு கூட்டம் சோரம் போய் கொண்டிருக்கிற அழைக்கப்பட்டவர்களும் இந்த கடைசி காலத்திலே அபாத்திரர்களாய் போய் கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த 6 சத்தியங்களை மனதில் உள்ளத்துல நல்லா உள்ள வாங்கிக்கிட்டீங்கன்னா, இயேசுவின் வருகையிலே அவர் வெளிப்படும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல இந்த 6 காரியங்கள் நம்முடைய உள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு பேசுகிறார். கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். குறிப்புகளை எழுத வேண்டும். நீங்கள் கேட்க வேண்டும். அங்கங்கே சின்ன பிள்ளைகளை வைத்துக்கொண்டு விளையாண்டு கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. பிசாசானவன் எவ்வளவேனும் வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி உங்களை திசை திருப்புவான். பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதபடி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். வாலிபர்கள் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய ஜனம் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். இந்த காலையில கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஆயத்தமாயிருக்கிறார். ராஜா சொல்லுகிறார், அந்த தேவன் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்களாம்? அபாத்திரராய் போனார்கள். ஆகையினால் நாம் பாத்திரவான்களாய் மாறும்படி சொல்லப்படுகிற 6 காரியத்தை வேகமாய் உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். எவ்வளவேனும் தகுதி இல்லாத நம்மை தேவன் எவைகளுக்கு, எந்த காரியங்களுக்கு நம்மை பாத்திரவானாய் மாறும்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று கேட்டால், ஃபர்ஸ்ட் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஒரு அற்புதமான வார்த்தை. முதலாவது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்க எப்படி இருக்கணும்?
பாத்திரவான்களா இருக்கணும். அழைப்பு ஒரு விசேஷமானது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் தனிப்பட்ட அற்புதமான காரியத்திற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போனார்கள்னா அபாத்திரராய் போனார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பாத்திரவான்களாய். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த காலையில ஆண்டவர் என்னை தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று என்ன செய்கிறேன்? அழைத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படி ஒரு அழைப்பு. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த மகிமையான அழைப்பை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசின் பிள்ளையாய் இருந்த நம்மை, இந்த உலகத்திலிருந்து அக்கிரமக்காரர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் எதற்கு பாத்திரமா மாத்திருக்கிறார்னா அவருடைய பிள்ளையா இருக்கும்படி மாத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பணக்காரர் ஒருவனை தற்றெடுத்து அவனுடைய பிள்ளையாய் மாற்றுவானால் அந்த ரோட்டில் கிடந்த பிள்ளை அந்த பெரிய பணக்காரனுக்கு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையா மாறும்னா அது எவ்வளவு சந்தோஷப்படும் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கென்று வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கென்று வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் குறித்து இந்த காலையில சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த அழைப்பை ஒரு நாளும் நீங்கள் அபாத்திரமாய் மாறிவிடக்கூடாது. இதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீரே, உம்முடைய பிள்ளையா இருக்கும்படி அழைத்திருக்கிறீரே, உமக்காய் வாழும்படி அழைத்திருக்கிறீரே, பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறீரே. லேவியாகமத்தில் கர்த்தர் சொல்வாரு, மற்ற ஜனங்களை விட்டு நான் உன்னை என்ன செய்து, எனக்கென்று நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? பிரித்தெடுத்திருக்கிறேன். யாரை விட்டு? மற்ற ஜனங்களை விட்டு எனக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படி உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நாம அழைக்கப்பட்ட அழைப்பு, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளணும். பக்கத்தில் உங்களை பார்த்து அவங்கள கையை பிடிச்சிடுங்க, தகுதியா நடந்துக்கணும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. ஆமென். ஒரு நாள் எங்கேயும் விட்டுறக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைன்றதை எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதான் நம்முடைய அழைப்பு, நம்முடைய தகுதி. பரிசுத்தமாக வாழும்படி எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்புக்கு பாத்திரமானா நம்ம நடந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்த வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த அழைப்பை குறித்து அவர் எழுதும் பொழுது என்ன அப்படி சொல்றாரு? எபிரேயர் 3:1 வாசிங்க. இப்படி இருக்க என்ன அழைப்புன்னு சொல்றாரு? பரம அழைப்புக்கு நம்மளை எப்படி மாத்தி இருக்கிறாரா? பங்குள்ள. நம்ம அழைப்பு தற்காலிகமான அழைப்பு அல்ல. நம்முடைய அழைப்பு என்ன அழைப்பு? பரம அழைப்புக்கு நம்மை தகுதி உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே, பரம அழைப்புக்கு என்னை பாத்திரவனாய் மாற்றி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இத்தனை பேர்ல எத்தனை பேர் அதுக்கு தகுதியா மாற போறீங்கன்னு தெரியல. ஒருத்தர் சொல்றாரு, பரலோகத்துல போனோன்னு 3 ஆச்சரியம் நடந்துச்சான். 1, யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்கனோ அவங்க எவனும் எங்க வரலையாம்? பரலோகத்துக்கு வரலையாம். யாரெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு நினைச்சோமோ அவன் எல்லாம் எங்க வந்திருந்தானா? பரலோகத்துக்கு வந்திருந்தானா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஆச்சரியம் என்ன? யாரெல்லாம் பரலோகம் வந்திருப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் என்ன செய்யல? சத்தமா, அவங்கெல்லாம் என்ன செய்யல? வரல. 2வது ஆச்சரியம் என்னன்னா, நாம நினைப்போம்ல, இவன் எல்லாம் எங்க வரப்போறான் அப்படின்னு நினைப்போம்ல, அவன் எல்லாம் அங்க என்ன செஞ்சிருப்பானா? அத்தாடி இவன் எல்லாம் வந்துட்டானே அப்படின்னு ஆச்சரியமா இருக்குமா? சில நேரம் இந்த போலீஸ் செலெக்ஷன்ல இல்ல நீலாம் செலக்ட் ஆயிட்டியா அப்படின்றோம் பாருங்க. 3வது ஆச்சரியம் என்னன்னா, எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்கிறீங்க? 3வது ஆச்சரியம், நீங்க இன்னமும் சொல்லிட்டு போங்க, நான் இன்னைக்கு வந்ததே ஆச்சரியம் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. 3வது ஆச்சரியம், அஜயும் நான் அங்க பரலோகத்துல போய் சந்திக்கும் போது அவர் பேரை சொல்லிட்டேன், அப்படி ஒரு பேரா சொல்லிக்கோங்க பாருங்க. அவரு சொல்லுவார், பாஸ்டர் பரவாயில்ல வந்துட்டீங்க அப்படின்பாரு. பரவாயில்ல, நீயும் என்ன செஞ்சுட்ட? வந்துட்ட, வாடா கம்ப்யூட்டரை தூக்குடா, இங்கேயும் பாட்டை போடுறா. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். அப்ப தேவன் நம்மை தற்காலிகத்துக்காக, இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக நம்மளை அழைக்கவில்லை. நித்தியமான ஒரு அழைப்புக்காக, பரம அழைப்புக்காக நம்மை பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப எப்படி வாழணும்னு யோசித்து பாருங்க. எப்படி வாழணும்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கூட நம்மோடு வாழ்கிற நம்முடைய கணவனையும் அதுக்கு ஆயத்தப்படுத்தணும், பிள்ளையும் ஆயத்தப்படுத்தணும். சொல்லணும் அவங்ககிட்ட, இந்த அழைப்பு மகிமையானதுப்பா, இது பரம அழைப்புக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். முதலாவதாக பரம அழைப்புக்கு பாத்திரவானாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தகுதியை இழந்துடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த தகுதி இழந்துடக்கூடாது. ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. மீட்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து நாம் தவறி போய்விடக்கூடாது. அறிந்து கொண்ட அந்த இயேசுவை நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. எதற்காகவும் இயேசுவை இழப்பேன், எதற்காகவும் நான் யாரை இழக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இயேசுவை நான் இழக்க மாட்டேன். அருமையானவர்களே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் இருக்கணும். ஒரு நாளும் அபாத்திரராய் போயிடக்கூடாது. எத்தனையோ பேருக்கு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு நம்முடைய சபையில், அநேக சபைகளில் நம்ம பார்க்குறோம், அபாத்திரராய் போனவர்கள் உண்டு. அபாத்திரராய் போனவர்கள் உண்டு. நான் நினைப்பேன், அழைப்பு இல்லை அவர்களுக்கு. கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையான அழைப்பை தொலைச்சி விட்டாங்களே, தகுதி இல்லாமல் மாற்றிட்டாங்களே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த வாசலில் போய் நிற்கும் பொழுது, உனக்கு தகுதி இல்லைப்பா, நீ அபாத்திரன்னு போ, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு ஆண்டவர் சொல்லும்பொழுது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பஞ்சாப் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அவன் சொல்லிட்டான், இந்த ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லாதனால, இப்போ கொரோனா முடிஞ்ச டைமு, அதனால சார் நீங்கள் எங்கே போக முடியாது, ஃப்ளைட் ஏறி பஞ்சாபுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை சார் அப்படின்ட்டான். நீங்கள் 2 கொரோனா ரிப்போர்ட்டை கொண்டு வந்தால் தான் எங்கே போக முடியும். எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னை கூட இன்னொரு பாஸ்ட்டு மொத்த செலவையும் போட்டு கூட்டு போகிறாரு. அவர் மேலே இங்கேயும் பார்க்காரு. எனக்கு நான் தூக்கி வாரி போட்டுருச்சு, ஷாக்காக இருந்துச்சு. என்ன செய்ய, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி போகிறதா, ஆஃபீஸர்கிட்ட நம்ம என்ன சொல்ல அப்படின்னு நான் கலங்கி போய் அங்கே நிற்கிறேன். ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க, எப்படி ஆகிடும். அவன் போன அடுத்த நிமிஷம் ஒரு ஆள் வந்தார். அவர் சொன்னார், என்ன அந்த சார் நின்றுட்டே இருக்காரு அப்படின்னாரு. இல்லை, அவர் 2 சர்டிஃபிகேட் வேணும், ஒன்று தான் வச்சுருக்கிறாரு. பரவாயில்ல, அவங்க பாஸ்ட்டு தானே, ஊழியத்துக்கு தானே போகிறாங்க, தயவுசெய்து விடுங்க, அவங்க போட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இருந்துச்சு பாருங்க சந்தோஷம். அன்னைக்கு பரலோக வாசல்ல, ராஜ்யத்தின் வாசல்ல போய் நிற்கும் பொழுது, நீ தகுதி இல்லை, அபாத்திரன்னு ஆண்டவர் உங்களை சொன்னார்னா எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல வாழ்கிற இந்த காலத்துல அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது, அந்த மத்திய ஆகாயத்திலே அந்த 1000 ஆண்டுகள் தேவனோடு நிற்க போகிறோம். மகிமையான அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பை யோசித்து பாருங்கள். பரம அழைப்பு பிரியமானவர்களே, சாதாரணமாய் வாழ்ந்து விடாதீர்கள். உலகத்தின் காரியங்களுக்காக உங்களை விட்டு போட்டு விடாதீர்கள். இந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக, பாத்திரவான்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. டக்கு டக்கு டக்குன்னு இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் பேசும்படி, ஜனத்தோடு பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை. பிலிப்பியர் 1:27 வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படிக்கு எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமாக கையை உயர்த்தி அல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, ஒன்றுக்கும் பயப்படாமல் மருளாதிருங்கள் என்று சொன்னார். எதிர்க்கிறவர்களால் ஒன்றுக்கும் மருளாதிருங்கள் என்று சொன்னால், ஒன்றையும் குறித்து நீ என்ன செய்யாத, பயப்படாதப்பா, பயப்படாத. விசுவாசத்திற்காக நல்ல போராடு.
நல்லா போராடு. இந்த விசுவாச மார்க்கத்தின் இந்த பயணத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாச பாதையில தளர்ந்து போகாமல் நல்லா போராடுங்க, நல்லா போராடுங்க. என்ன செஞ்சிரும் இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த பிசாசு, இந்த உலகத்தின் காரியங்கள் என்ன செஞ்சிடும் நம்மள? நான் சொல்றேன், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றையும் குறித்து மருளாதிருங்கள், பயப்படாதீங்க ஐயா. பயப்படாம என்ன சொல்றாரு? உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எப்படி நடந்து கொள்ளுங்களாம்? பாத்திரராக மாத்திரம் என்ன செய்யுங்க? ஆமா, அதற்கு நல்ல தகுதியா இருங்க. பாருங்க, சுவிசேஷம் நம்மை சந்தித்திருக்கிறது. சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு, சுவிசேஷம் என்று சொன்னால் ரட்சிப்பு என்ற அர்த்தம். சுவிசேஷம் என்று சொன்னால் விடுதலை என்ற அர்த்தம். சுவிசேஷம் என்று சொன்னால் மீட்பு என்ற அர்த்தம். நம்மளை ரட்சித்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார், மீட்டிருக்கிறார் இந்த ஆண்டவர். இதுதான் சுவிசேஷம். இந்த மீட்பில், இந்த பாதையில் நடப்பதை, மீட்பின் பாதையில் நடப்பதை நமக்கு காட்டுகிறது. ஆகையினால கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாத்திரராக நாம் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையா வாழ்றோம். அதற்கு மாறா நம்ம நடக்கக்கூடாது. அதுதான் அந்த பைபிளில் சொல்ற ரொம்ப முக்கியமான கருத்து. சுவிசேஷத்துக்கு மாறா வேலை செய்கிற இடத்துல நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்துக்கு மாறா என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. உங்களை பார்க்குறவங்க நீங்க ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்னு அறிந்து உங்களை பின்பற்றி உங்களோடு கூட அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு சுவிசேஷத்துக்கு நீங்க யாரா மாறணும்? பாத்திரவான்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். வேலை செய்கிற இடத்துல சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் நீங்க நடந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுது சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். உங்க தெருவில் சுவிசேஷத்துக்கு நீங்க யாரா மாறணும்? சத்தமா சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. பாத்திரவானா மாறணும். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாத்திரவானா மாறக்கூடாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கவனம் இல்லாமல் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறாரோ அந்த பாதையிலே நீங்கள் தைரியமாய் நடந்து போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பை குறித்து யோசித்து பாருங்க, பார்க்கலாம். யோசேப்பு கர்த்தர் அந்த கொடுத்த அந்த பாதையில அவன் நடந்த போது அதில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனை தகுதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றி அவனை ஒரு ராஜாவாய் மாற்றுகிறார். அப்பா யாக்கோபு அன்னைமார்களுக்குள்ள யோசேப்பு அனுப்புனா, அன்னைமார்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமானவங்க. அவனை கொண்டு போய் குழியில போடுறாங்க. அங்கேயும் அவன் என்ன செய்யல? ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கல, புலம்பல. சிறைச்சாலையில கொண்டு போய் போறாங்க. அங்கேயும் அந்த தேவனுக்கு பாத்திரனாய் அவன் என்ன செய்து கொள்ளுகிறான்? நடந்து கொள்ளுகிறான். தன் பெற்ற தரிசனத்துக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ளுகிறான். குற்றம் சுமத்துகிறார்கள். அங்கேயும் அவன் ஒரு நாளும் அதிலிருந்து அவன் ஒரு நாள் கவலைப்படாம அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்துக்கு பாத்திரவனாய் அவன் நடந்து கொள்ளுகிறான். இந்த பாத்திரவனாய் யோசேப்பு நடந்து கொண்டதினால் அவனை தேவன் என்னவாய் மாற்றினார் என்று கேட்டால், அவனை ராஜாவாய் தகுதியாக்கும்படி தேவன் மாற்றினார். நீங்கள் பாத்திரவனாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு, பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்துக்கு, கிறிஸ்துவுக்கு, அவருடைய சுவிசேஷத்தின் நற்செய்தியிலே நீங்கள் பெற்றுக்கொண்டபடியே பாத்திரவான்களாய் நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதில் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டா பேசணும்னா டைம் போயிடும் பாருங்க. மூணாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 தெசலோனிக்கேயர் 2:11. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், வாசிக்கலாம் மறுபடியும் அதே 41ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய நாமத்துக்காக தாங்கள்
அவமானம் அடைவதற்கு என்னவா எண்ணப்பட்டார்களாம்? பாத்திரவான்களாய் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்களாம்? எண்ணப்பட்டார்களாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில பல சப்ஜெக்ட் இருக்குது. நீங்க நம்ம படிக்கிற ஸ்கூல்ல பல சப்ஜெக்ட் இருக்குது, காலேஜில் கூட பல சப்ஜெக்ட் இருக்குது, கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் பல சப்ஜெக்ட் இருக்குது. அதுல ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவமானப்படுதல். ரொம்ப ஷாக்கா இருக்கும், நல்ல கவனிங்க. ஆனா இங்க பவுல் இங்க கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிறான், இங்க அப்போஸ்தலர் சொல்றாங்க, அவருடைய, இங்க திருச்சபை விசுவாசிகள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் என்னப்பட்டாங்களாம்? அவமானம் அடைவதற்கு தகுதி உள்ளவனாக மாறினாங்களேன்னு சொல்றாரு. அவமானங்கள் விசுவாசிகளை சந்திக்கிறது. எனக்கு ஏன் இந்த அவமானம்னு கர்த்தர்ட்ட கேட்காதீங்க. இந்த அவமானம் அடைவதற்கு உங்களை பாத்திரவான்களாய் நீங்க மாற்றுங்க. அதுல ஒரு பெரிய மகிமை இருக்கிறதுன்றதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. என்ன நீங்க கர்த்தருக்காக நீங்க அவமானப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அந்த அவமானத்துல உங்களை கைவிட மாட்டாரு. அது ஒரு சப்ஜெக்ட். அந்த பாதையை நீங்க மேற்கொள்ளணும். அதை நீங்க கடந்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்மை இருக்கிறத நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அவமானத்துக்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ அவமானங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவமானங்கள் வரும் பொழுது வீணான பழி சொற்கள், நீங்கள் நிற்காத இடத்தில் நின்றதாகவும், நீங்கள் பேசாததை நீங்கள் பேசினதாகவும், நீங்கள் செய்யாததை செய்ததாக சொல்லுகிறதற்கு பெயர் தான் அவமானம். அந்த காரியத்தை நான் செய்ததில்லை, அந்த விஷயத்திலே என்னுடைய தலையீடுகள் இல்லை. ஆனால் எய்யப்படுகிற அக்னியாஸ்திரங்களைப் போல அவமானங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறது. ஒரு நல்ல விசுவாசி அவமானத்தின் பாதையை அவன் கடக்க வேண்டும். அவமானத்துக்கு அவன் பாத்திரவானாய் மாற வேண்டும் சொல்ற ரொம்ப ஷாக்கான ஒரு அற்புதமான சத்தியம். இந்த பாதையிலே சிலர் கடந்து போயிருக்கலாம், இந்த பாதையிலே சிலர் இனி கடக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவமானத்துக்கும் பாத்திரராய் நான் எண்ணப்படுவதற்கு தகுதி உள்ளவனாய் என்னை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில நான் பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. எங்க அப்பா என்ன பார்ப்பாரு, இவன் இருப்பானா, பிழைப்பானா, நிற்பானா, ஓடிடுவானா, என்ன செய்ய போறான்னு தெரியலையே, இவன்ட்ட என்ன கேட்கணும்னு தெரியல, இவன்ட்ட என்ன பேசணும்னு தெரியல, இவன்ட்ட என்ன சொல்லணும்னு தெரியல. அப்படிப்பட்ட கடினமான அந்த அவமானத்தின் பாதைகளிலே நாம் போனாலும் இந்த வசனத்தை நான் அந்த நாட்களில் வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் அவமானத்துக்கு பாத்திரரா என்ன, இது ஒரு தகுதி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. சந்தோஷமா இருக்கும் அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள், உங்களை கேவலப்படுத்துகிறவர்கள், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், ஏன் உங்க புருஷனை உங்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை பேசலாம், உங்கள் கணவன் உங்களுடைய மனைவி அவமானப்படுத்துகிற வார்த்தையை பேசலாம். இந்த அவமானப்படுத்தப்படுவதற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொண்டால் அதற்கு பின்பு ஒரு மேன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சப்ஜெக்ட். உங்க ஃபேக்டரியில் நீங்க அவமானப்படுத்தப்படலாம். ஏன்? ஆண்டுடைய பிள்ளைன்ற ஒரு வார்த்தைக்காக. ஏன்னா நீங்க எதிர்த்து பேச மாட்டீங்க, நீங்க அசிங்கமா பேச மாட்டீங்க. பிசாசு பார்ப்பான், கொஞ்சம் மாம்சத்தின் வெறிய தூண்டி விடுறதுக்கு ஒரு வார்த்தையை போட்டு பார்ப்போம். அந்த அவமான வார்த்தையை கேட்கும் பொழுது ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு பாத்திரவான்களாகி மாறுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க. ஏற்கனவே நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம், இதில் வேறு இதை வேறு சொல்கிறீங்க பாஸ்டர். உங்கள் தெருக்களில், உங்களுடைய ஊரில், உங்களுடைய பட்டணத்தில் கண்டதையும் காணாததையும் கேட்டதையும் கேட்காததையும் செய்யாததையும் செய்ததை போல பொய் சாட்சிகளையும் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வரும் பொழுது பயப்படாதீர்கள். நான் சென்னையில் ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான தேவ மனிதன் அங்கே வருவார். ஒவ்வொரு நாளும், அது விசுவாச வீடு என்று சொல்வார்கள். ஒரு நாள் வந்து அந்த விசுவாச வீட்டில் ஜெபிக்க வேண்டும். அது ஒரு பெரிய பிரமாணம். அங்கே நான் இருந்ததான் அந்த ஊழிய ஸ்தலத்தில் நல்லா ஜெபிப்பாங்க. இன்னைக்கு காலையில் எங்கே போகிறீங்க அப்படின்னா, விசுவாச வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல உயர் அதிகாரியா, ஒரு ஒரு சராசரியான ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு நல்ல அதிகாரி, அவர் வந்து வேலை பார்க்குற அந்த இடத்துல ஒரு 3 பேர் சேர்ந்து அவருக்கு விரோதமாக பயங்கரமாக பிளான் பண்ணி அவர் அந்த சீட்டை விட்டு அவங்க காலி பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணிவிட்டாங்க. அதனால் அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து வேலைக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இந்த வேலையில் அது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்கிறாரு.
வேதனை தாங்க. ரொம்ப நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த பொய் சாட்சி நிமித்தம் பொய்யான காரியங்கள் அவர் மேலே ரொம்ப வீட்டில் அவமானம், பிள்ளைங்க மத்தியில் அவமானம். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் பாருங்கள். ஸ்கூலில் இப்போ ஒரு வாத்தியாருக்கு ஒரு கடந்த காலில் தீர்ப்பு நடந்துச்சு. பிட்டடிச்சதை பிடிச்சிட்டாரு. ஸ்கூலில் 12th பிள்ளை, நீங்கள் கடந்த பேப்பரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். பிட்டடிச்சதை வாத்தியார் பிடிச்சிட்டாரு. அந்த வாத்தியார் என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டாருன்னு அவர் கேஸ் கொடுத்துட்டா. இப்போ கடந்த வருஷம் நடந்த தேர்வில் எவ்வளவு கேவலமாக இருந்திருக்கும். அவ வீட்டில் மனைவி அப்படி பிள்ளை எல்லாரும் அவரை ஒரு மாணிக்கு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைய கூப்பிட்டு கோர்ட்டில் வச்சு விசாரிக்கும் பொழுது அது உண்மை இல்லை, பொய். எவ்வளவு கேவலப்பட்டிருப்பார் அந்த மாதம், 6 மாதம் அந்த சிறைச்சாலையில். எத்தனை விதமான மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை விதமான காரியங்களை வாய்க்குசாமல் ஒருவன் மேல் எய்யப்படுகிற பயங்கரமான காரியங்களை இந்த உலகத்தில் ஜனங்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த மனிதனை கேவலப்படுத்தி அவர் ஒரு நாள் ஜெபத்திற்கு வருவார். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் சொல்லுவார், ஐயோ இன்னைக்கு வந்துட்டாரியா. அவர் சொல்லுவார், பாஸ்டர் சொல்லுவார், கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் சீக்கிரம் மாற்றுவார். எத்தனை நாள் சொல்ல முடியும் பாஸ்டரும்? மறுபடியும் வருவார். காலையில் பாஸ்டர் பார்த்தாலே பயந்து போய் உட்காந்து, இன்னைக்கு இவர்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியலையே. ஒரு நாள் வந்தது, கோர்ட்டில் கிளியரிங் வந்தது, கேஸ் எடுத்ததை விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு விசாரிக்கும் பொழுது ஒரு ஜெபத்தோடு போனார். பயந்து கொண்டே போகிறார். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் தெரியல. கூண்டில் ஏறி நிற்கிறாரு. அங்கே இருக்கிறதான அந்த பேர் சொல்லி அழைப்பான் பாருங்க கோர்ட்டில். அந்த 3 பேர் இவங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வந்த அந்த 3 பேர் பேரை சொல்லி அழைக்கிறான். அவங்க வரல. அவங்க பேரை சொல்லி அழைச்சா வரல. கொஞ்ச நேரத்தில் அந்த வக்கீல் அந்த கூண்டில் ஏறி வந்து அவர் நிற்கிறாரு. நீதிபதி அவரை பார்த்து கேட்குறாரு, என்ன உங்களுடைய கேஸ் என்னாச்சு, உங்களுடைய ஐ விட்னஸ் என்னாச்சு, கூட்டுவாங்க அப்படின்னு கேட்டா, சாரி சார், அவர்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது 3 பேரும் அதே இடத்தில் ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனார்கள். அதே இடத்தில் ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனார்கள். நீதிபதி சொன்னாராம், நான் நீதி செய்வதற்குள் இறைவனே நீதி செய்து விட்டான் என்ற அந்த கேஸை முடித்து விட்டார்கள். நடந்த சம்பவம். நீண்ட நாள் அவமானத்திலேயே கர்த்தர் உன்னை விட மாட்டார். ஒரு நாள் உன் அவமானத்திற்கு கர்த்தர் பதில் செய்வார். ஆனால் ஒன்று, அவமானத்துக்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 3 காரியத்தை நான் உங்களிடத்தில் சொன்னேன். 1, நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய். 2, நீங்கள் சுவிசேஷத்திற்கு என்னவா மாறணும், பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். 3வதாக அவமானத்துக்கு என்னவாய் மாறணும், கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது ஒரு பெரிய போர்ஷன். பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலையும் விசுவாசத்துக்கு விரோதமாய் நாம் மாறிவிடக்கூடாது. இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வெளிப்பாடு இருக்கணும். இன்னைக்கு போதிச்சிருக்கிற இந்த வெளிப்பாடு ஆழமாக நமக்குள்ள இருக்கணும். இன்னும் இயேசுவின் வர வரைக்கும் நம்ம விசுவாசியாக இருக்க போகிறோம். இந்த அவமானத்துக்கு பாத்திரமானாய் நடக்கிறேன்றது சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க, என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்கவே கூடாது. அல்லேலூயா. 4வதாக வேகமாக என்னோட வாசிங்க. அந்த 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கு, ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவன், அவருக்கு நீங்க என்ன செய்யணும், பாத்திரவானாய். ராஜ்யத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு சீக்கிரமா என்ன செய்ய போறாரு, வரப்போறார். அவருடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவானாய் அழைத்திருக்கிறார். அபாத்திரராய் போயிடக்கூடாது. அடுத்ததாக அதில் சொல்லுது, மகிமைக்கு என்னவாய் மாற்றி இருக்கிறார், பாத்திரவானாய் கர்த்தர் என்ன செய்கிறார், நடத்தி இருக்கிறார். அதனால முதலாவது வாசித்தோம், அழைப்புக்கு பாத்திரவனாய், சுவிசேஷத்துக்கு பாத்திரவனாய், அவமானத்துக்கும் பாத்திரவனாய். 4வதாக ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், பாத்திரவான்களா என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை தேடுகிறவர்களுக்கு முதலாவது என்னை தேடுங்கள், அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் எல்லாம். இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் என்ன செய்யுங்க, தேடுங்க. இந்த உலகத்துல அந்த அந்த எல்லாம் கொடுக்கப்படும் சொல்றத பாத்தீங்களா, அதை தேடிட்டு எதை விட்டுட்டாங்க, சத்தமா சொல்லுங்க, எதை விட்டாச்சு,
நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுற விட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ராஜ்யத்தை தேடணும். முழு ஜபத்தில் வந்த பாஸ்டர் சொன்னார், 6 நாள் ஏசப்பா நம்ம வீட்டில் இருப்பாரா, நம்ம கூட இருப்பாரா, 7வது நாள் அவர் வீட்டில் இருப்பாரா, நாம அவர் வீட்டுக்கு வரணுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தும் வேலைக்கு போயிடுறோம். நீங்கள் நிறைய பேர் டூருக்குலாம் போயிட்டாங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மே மாதம் போவாங்க, ஏப்ரல் மே. பாத்திரவான்களாக மாறணும், ராஜ்யத்துக்கு பாத்திரவானா மாறணும். மகிமைக்கு நம்ம யாரா மாறணும்? பாத்திரவானா மாறணும். அதனால் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராமல் இருந்தாங்கன்னா சொல்லுங்க, பாத்திரவானா மாறணுயா. எல்லாவற்றையும் நாம் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலையா? வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வரலையா? முழுகிற ஜபத்துக்கு வரலையா? உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. 4 ஞாயிற்றுக்கிழமை வர்றது, 4 ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருக்கிறது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அட்டண்டன்ஸ் போட்டு போறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்துக்கு வரணும். இது ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 20:35 வாசிங்க. மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்ததையும் அடைய என்னவாய் மாறணுமாம்? பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும். ஒன்று மறுமை, அதான் நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திற்கு போறது. இயேசுவின் வருகையிலே நாம் அவரை சந்திக்கிறது. முகமுகமாய் மத்தியாகாயத்திலே வரப்போகிற அந்த இயேசுவை சந்திப்பதற்கு, அந்த மறுமைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். மாத்திரமல்ல, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுவதற்கு நாம் என்னவா இருக்கணும்? பாத்திரவான்களாய் இருக்கணும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதற்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்களாம்? இயேசு வரும் பொழுது உயிரோடு எழும்புவார்கள். பின்பு நாமும் அவரோடு கூட மேகங்களுடன் எதிர்கொண்டு அவரை சந்திக்கும்படி நாம் செல்லுவோம். 1 தெசலோனிக்கேயர்ல இருக்குது. உயிர்த்தெழுதல். ஒருவேளை நாம மரித்து போயிட்டோம், இயேசு வரும் பொழுது அந்த சரீரங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்களே, அந்த உயிர்த்தெழுதலுக்கு நாம் எப்படி இருக்கணும்? பாத்திரவானாய் நடந்து கொள்ளணும். மறுமையிலே கர்த்தரை சந்திப்பதற்கு. நல்ல கவனிங்க, தூங்கிறாதீங்கய்யா, நல்ல கவனிங்கய்யா, நல்ல கவனிங்கய்யா. ஏதோ வந்தோம் கேட்டோன்ட்டு போயிடாதீங்க. தயவு செய்து உள்ள இந்த வார்த்தைகளை வாங்குங்கய்யா. அட்டண்டன்ஸ் போட்டு போகிற முகத்தை எனக்கு நல்லா தெரியுதுயா, நல்லா தெரியுது. அநேகர் அட்டண்டன்ஸ் போட்டு போகிற முகம் நல்லா தெரியுதுயா. வார்த்தை பிடிச்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, மறுமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பாத்திரவான்களாய் நாம் மாறுகிறது. இந்த உலகத்தில் சில நேரம் எப்படினாலும் மரணம் நம்ம அதை சந்திக்கலாம், எப்படினாலும் சந்திக்கலாம் இல்லையா? வண்டியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், எத்தனை காரியங்களை. ஃபேக்ட்ரியில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு அடியில், ஒற்றே அடி தான் 30 பேர் காலி. மரணம் எப்படினாலும் சந்திக்கலாம். ஆனால் என் மரணம் கிறிஸ்துவுக்குள் நான் மரித்திருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் அந்த அந்த உயிர்த்தெழுதலின் வரிசையிலே நாம் அவரை சந்திக்கும்படிக்கு பாத்திரவான்களா எப்பொழுதும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நடந்து கொள்ளணும். இப்போ வாழ்ற வாழ்க்கை பாத்திரவானா நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வரும்பொழுது அதை சந்திப்பதற்கும், ஒருவேளை மரித்தால் கர்த்தருக்குள்ள உயிரோடு எழும்புவதற்கும் நான் பாத்திரவானா ஒவ்வொரு நாள் நடந்து கொள்ளணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். என்னத்தையோ வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை கை தட்டினோம், ஆவியில் நிரம்பணும், அபிஷேகத்தை நிரம்பணும், 4 வார்த்தை ஆசீர்வாதத்தை கேட்டோம், என் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, அதுக்காக இதுக்காக என்னத்தையாவது ஆண்டவர்கிட்ட சொன்னோம், புலம்புனோம், போனோம், வந்தோம். இதற்காக அல்ல திருச்சபை, இதற்காக அல்ல இந்த கூட்டம். இந்த கூட்டம், இந்த சத்தம், இந்த காரியம், இந்த பிரசங்கம், இந்த வார்த்தை, இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை மறுமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பாத்திரவான்களாய் மாற்றுவதற்கு. முதலாவது சொல்லுங்க, அழைப்புக்கு, சுவிசேஷத்துக்கு, அவமானத்துக்கு. 4வதாக மறுமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நீங்க யாரா மாற வேண்டும்? பாத்திரவான்களாய் மாற வேண்டும். கடைசியாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம்
21:31 வாசிங்க, 36 வாசிங்க. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மறுபடியும் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம், 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க 6வது பாயிண்ட், பாத்திரவான்களாய் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, கிருபை கர்த்தர் கொடுத்தது, அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தது, வரங்கள் கர்த்தர் கொடுத்தது, தாளந்துகள் கர்த்தர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது. இதையெல்லாம் ஏன் கொடுத்தார் என்று கேட்டால், மனுஷகுமாரருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவானாய் என்னும்படி நீங்கள் தகுதியாகும்படித்தான் கர்த்தர் கொடுத்தார். ஜெப ஆவியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரை துதிக்கிற மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். கிருபையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். அபிஷேகம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை அழைப்புக்கு பாத்திரவான்களாக, சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களாக, அவமானத்துக்கு பாத்திரவான்களாக, மறுமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பாத்திரவான்களாக, பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக, கடைசியாக மனுஷகுமாரன் வரும் பொழுது, அவர் வெளிப்படும் பொழுது, ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் நீங்கள் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் அபாத்திரராய் போய்விடக் கூடாது, நான் பாத்திரவானாய் மாற வேண்டும். அபாத்திரராய் போய்விடுகிறவர்களுக்கு 6 குறிப்புகளை நான் வச்சிருக்கிறேன். ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன். அபாத்திரராய் போனவர்கள் அநேக அடிகள் பட்டு நியாயாதிபதிக்கு முன்பதாக நாம் ஜட்ஜ்மெண்ட்ல நிற்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நியாயாதிபதிக்கு முன்பதாக நிற்பதற்கு முன்பதாக இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறி அந்த கிறிஸ்து இயேசு வரும் பொழுது மகிமையிலே சந்தோஷத்தோடு அந்த ராஜாதி ராஜாவை முகமுகமாய் சந்தித்து ஆராதிக்க நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை சரியாய் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆர்சி சர்ச்சில் சொல்லுவாங்க, அதான் உத்திரிக்கிற ஸ்தலம். ஆமாம், என்ன பாவனாலும் செஞ்சலாம். உத்திரிக்க ஸ்தலத்தில் போய் கொஞ்ச நாள் வேதனைப்பட்டு அப்புறம் மறுபடியும் அதை கிளியர் பண்ணி மறுபடியும் எங்கே போயிடலாமா, பரலோகம் போயிடலாம்ன்றத அவங்க சொல்லுவாங்க. அது வரைக்கும் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய பாவத்துக்கான வேதனையை தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் எங்கே போயிடலாமா, ஆமாம் அங்கே போயிடலாமா. ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீ பாத்திரவானா இல்லாவிட்டால் நியாயாதிபதிக்கு முன்பதாக அநேக அடிகள் வாங்கி பற்கடிப்பும் புலம்பலும் இருளும் அக்கினி நிறைந்த அந்த பாதாளத்திலே உன்னை தள்ளி போடுவார் என்று நரகத்தை குறித்து இயேசு பேசுகிறார். இது ஜீவனுள்ள வார்த்தை, இது உண்மையான வார்த்தை. என கருமையானவர்களே, அபாத்திரராய் போய் நரக ஆக்கினைக்கும் நரகத்திற்கும் நீ போகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா? இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலே இந்த 6 விதமான பாத்திரத்திற்கு தகுதி உள்ளவர்களாக, பாத்திரவான்களாக நீங்கள் மாறும் பொழுது இயேசுவை சந்திக்க கர்த்தர் மகிமையிலே நம்மை அவரோடு கூட இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான கிறிஸ்துவ வாழ்வை, இந்த அற்புதமான வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி அருமையான தேவனுடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும். 6 காரியத்தை சொன்னேன், மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எதுக்கு பாத்திரனா இருக்கணும்? முதலாவது எதுக்கு பாத்திரனா இருக்கணும்? 2வது எதுக்கு பாத்திரனா இருக்கணும்? 3வது எதுக்கு பாத்திரனா இருக்கணும்? 4வது எதுக்கு பாத்திரனா இருக்கணும்? 5வது எதுக்கு பாத்திரனா இருக்கணும்? 6வது மனுஷகுமாருக்கு முன்பதாக நிற்க என்னவா மாறணும்? பாத்திரவான்களாய் மாறணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மை பாத்திரன் அல்ல என்று சொல்லி நம்மை வாழும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் வேத புஸ்தகத்தின்படி நாம் கர்த்தருக்கு முன்பதாக பாத்திரவானாய் நடந்து கொள்வதற்கு, அந்த எஜமான் அழைக்கிற, அந்த ராஜா அழைக்கிற கல்யாண விருந்திலே நாம் உள்ளே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த 22ஆம் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன்.
அதே அதிகாரத்தில் அழைக்கப்பட்டவர்களில் கூட வஸ்திரம் தெரியாதவனை வெளியிலே புறம்பே தள்ளி அவனை பற்கடிப்பும் இருளுள்ள ஸ்தலத்துக்கு கொண்டு போய் போடுகிறான். அந்த பிரசங்கத்தை அடுத்த வாரம் ஒரு 6 குறிப்பு நான் பேச போகிறேன். அதனால் இன்னைக்கு பேசப்பட்ட இந்த குறிப்புக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த வாரம் பேச போகிற 6 குறிப்புக்கு ஆயத்தம் வாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவரே, நானும் என் பிள்ளையும் நானும் என் குடும்பமும் அபாத்திரமாக போயிடக்கூடாது. ஆண்டவரே, அழைப்புக்கு அபாத்திரமாக போயிடக்கூடாது. நல்ல ஒரு அழைப்புப்பா, இயேசுவின் பிள்ளைய வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல அழைப்பு, அதுக்கு அபாத்திரமாக போயிடக்கூடாது. இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம், இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு, இதுக்கு நான் அபாத்திரமாக போயிடக்கூடாது ஆண்டவரே. மூன்றாவதாக, எவ்வளவு அவமானப்பட்டாலும் அந்த அவமானப்படுவதற்கு நான் பாத்திரமாக மாறணும். அந்த அவமானப்பட்ட பின் இயேசு அவமானப்பட்டார். இயேசு அவமானப்பட்டார். அவருடைய சீசர்கள் அவமானப்பட்டார்கள். ஆனால் அவமானப்பட்டத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? மகிமை இருந்தது. மகிமை இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அவமானப்படுத்தப்படுவதற்கு பாத்திரமானாய் நீ நடந்து கொள். அங்கேயும் நீ பாத்திரமானாய் வாழு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 4வதாக, மகிமைக்கும் அவருடைய மறுமைக்கும் பாத்திரமானாய் மாறுவது. 5வதாக, உயிர்த்தெழுதலுக்கு நான் யாரா மாறணும்? பாத்திரமானாய் மாறணும். 6வது, பரலோக ராஜ்யத்தில் ஹோ ஹல்லேலூயா மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க நான் யாரா மாறணும்? ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். அப்பா, இந்த மகிமையான அழைப்பை நான் தவற விட்டுறக்கூடாது ஆண்டவரே. இந்த மகிமையான அழைப்பை, வாலிப தம்பிமார்கள், ஒருவேளை உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நீ சபைக்கு வந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய மகிமைப்பா. ஓஹோ, உன்னை இந்த தாயின் வயிற்றில் இந்த தகப்பனுடைய பிள்ளையா உன்னை கர்த்தர் கொண்டு வந்தது இருக்கிறதுக்கு, ஓ ஹல்லேலூயா, இது ஒரு மகிமைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னான் வயிற்றில் இன்னான் பிறக்க வேண்டும் என்பது, இன்னான் பிறக்க வேண்டும் என்பது கர்த்தர் தீர்மானம் பண்ணினதுப்பா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, ஓ இந்த காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரே, நான் பாத்திரனா நடந்து கொள்ள ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் போயிட்டாங்கப்பா. இயேசு சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமா போயிட்டாங்க. அழைக்கப்பட்டவங்க அநேகர் அபாத்திரமா போயிட்டாங்க. உங்களை சபைக்கு அழைத்து வந்தவங்க கூட அபாத்திரமா போயிருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி இயேசுவை பின்பற்றவங்க அபாத்திரமா போயிருக்கலாம். நீங்க அவங்கள பார்க்க கூடாது, இவங்கள பார்க்க கூடாது. ஆண்டவரே, என் குடும்பம் பாத்திரமா நடந்த கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க பாத்திரம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளை அந்த அழைப்புக்கு பாத்திரம் இல்லாம இருக்குப்பா. அந்த மனுஷகுமாருக்கு முன்னாடி நிக்க பாத்திரம் இல்லாம இருக்குப்பா. ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, என் குடும்பத்தை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்க பாத்திரமா நடந்து கொள்ளணும். இந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதற்கு நாங்க பாத்திரமாய் மாறணும் ஆண்டவரே. என்ன வந்தாலும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. வியாதியோ, போராட்டமோ, நெருக்கமோ, நிந்தையோ, அவமானமோ, மடிந்து போகுதலோ, எது வந்தாலும் சரி, இதுக்கு நான் அபாத்திரமா மாறிட மாட்டேன். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் கர்த்தர் கொடுத்தது. இந்த பிரசங்கம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் பேசும்படி கொடுத்தது. சில கடினமான சூழ்நிலையில நான் போகும்பொழுது கர்த்தர் இந்த பிரசங்கத்தை கொடுத்தார். ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவர்கள் வாழ்க்கையில பட்டதான சூழ்நிலை நிமித்தமாய் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவர்கள் கேட்ட கேள்வி, ஏராளமான நன்மைகளை பெற்றவர்கள், ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், இந்த இயேசு என்ன செய்தார் என்று கேட்டார்கள். இந்த இயேசு என்ன செஞ்சு கிழித்தார் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த பிரசங்கம் எனக்குள்ளே ஆயத்தமாக ஆரம்பித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை சுகமா ஆசீர்வாதமா வச்சிருக்கிறதற்கு மாத்திரம் இயேசுவை பின்பற்றக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு இயேசுவை பின்பற்றணும். இன்னைக்கு காய்ச்சல் சுகமாகும், நாளைக்கு காய்ச்சல் வரும். இன்னைக்கு மண்டையடி சுகமாகி நாளைக்கு மண்டையடி வரும். இன்னைக்கு பணம் நஷ்டமாகி நாளைக்கு பணம் வரும். இன்னைக்கு பணம் நாளைக்கு நஷ்டமாகலாம். இன்னைக்கு வாழ்ந்திருக்கலாம், நாளைக்கு தாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு தாழ்ந்திருக்கலாம், நாளைக்கு வாழ்ந்திருக்கலாம். இதற்காக அல்ல இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும்படிக்கு, அந்த பரம அழைப்புக்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும்படிக்கு, என்ன வந்தாலும், எது வந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லைனாலும், எதற்காகவானாலும், எதை இழந்தாலும், எதை பெற்றுக்கொண்டாலும் இயேசுவை விட மாட்டேன். கபாரியா துடபலபா உடவக்கரபௌரியா தலரபலபா உடவராத்தியக்கரபலவரதலபரபா ஷபரபலதுலரபலதலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் இந்த ராத்திரி வேளையிலும் இந்த பகற்காலத்திலும் ஒரே ஒரு ஜெபம் தான்.
பேதுரு விசுவாச பரீட்சை உண்டாக்கப்பட்ட பொழுது சாத்தான் அவனை சுலவில் போட்டு புடைக்கும்படிக்கு உத்தரவு கேட்ட பொழுது இயேசு பேதுருவுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார். இவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, இவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இந்த காலை வேளையில உங்கள் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. நீங்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, இன்மைக்காக மாத்திரம் நான் உங்களை பின்பற்ற கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, மறுமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்னை பங்குள்ளவனாய் மாற்றும். ஆண்டவரே, இந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். இந்த 6 காரியத்தில் எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். இந்த எஜமானுடைய ஆண்டவரே திருமணத்தில் கல்யாணத்தில் நாங்கள் பங்கு பெற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வாரோம். அதை நாங்கள் ஒரு நாள் இழந்து போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி தங்கள் இருதயங்களை அர்ப்பணிக்க ஜனங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவ ராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. சொல்லுமா, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரிந்து நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.